கேட்ட வரத்தையும் தருகிறேன். அனைத்து மக்களையும் வாழ வைப்பேன். அப்படியா? ஆமா. தாயே பகவதி, என்ன உனக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் என்ன செய்ய வேண்டும் தாயே? சொல்லுங்கள், தடையில்லாமல் செய்யும் பொழுது முன்பதாகவே கொண்டு மனதில் இருக்கக்கூடிய குறைகளை என்னிடத்திலே தீர்த்துவிட்டு ஆலயத்தில் வெளியே வருகிறார். அப்படி வெளியே வரக்கூடிய நேரத்திலே வெளியாகப்பட்டது அன்னவரை வாட்டி வளைக்கிறது. அன்னுடைய மனக்குறையை தீர வேண்டும், மனதும் சாந்தி அடைய வேண்டும். அப்படியா? அப்படி கோவில் கட்டி கோவிலுக்கு முன்பதாக வெள்ளியங்கிரி மரத்தை கொண்டு வந்து நட்டு வைத்தால் உன்னுடைய கோவில் அருகாமையிலே வெள்ளியங்கிரி மரத்தை கொண்டு வந்து நட்டு வைத்து உன்னுடைய பக்த கோடிகள் உன்னை வணங்கிவிட்டு அந்த மரத்தடியில சிறிது நேரம் அமர்ந்து கொண்டு அவர் குறைகளை நினைத்து உன்னை வணங்கிக் கொண்டிருந்து சிறிது நேரம் சேர்த்து எழுந்து போனால் அவர்கள் மனமோ சாந்தி அடையவிடும். அதற்காக வெள்ளியங்கிரி வர வேண்டும். அப்படியா தாயே? இது சத்தியமாக எந்த திசையில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் வெள்ளியங்கிரி மரத்தை உனக்கு விடிய காலை முன்பதாக நான் கொண்டு வந்து நட்டு வைக்கிறேன். இரண்டு செய்கிறேன் என்று சொல்கிறாய். ஆமா, இன்னும் இருக்கிறது. வேற என்ன இருக்குது தாயே? கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறேன் என்றால் செய்யும் பொழுது அதற்கு கும்பம் என்று ஒன்று போட வேண்டும். ஆமா, எப்படி தெரியுமா? உனக்கு கும்பத்தை போட்டு மலையா போல மாவிளக்கு அந்த கும்பத்தின் மீது வைக்க வேண்டும். ஆமா. அப்படியா? அது மட்டுமா? வேற என்ன செய்ய வேண்டும்? இன்னும் எப்படி தெரியுமா? தாயே, எனக்கு அப்படியா? அதாவது அந்த கும்பத்தின் முன்பதாக ஒன்று போல் இருக்கக்கூடிய கொழுக்கட்டையை கொண்டு வந்து உனக்கு படைக்க வேண்டும். அப்படியா? அது மட்டுமா? வேறு என்ன செய்ய வேண்டும்? எப்படி தெரியுமா? எனக்கு குதிரை வரி கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்க வேண்டும்? எப்படி தெரியுமா? எனக்கு பல கொடுக்கலாட்டாரா?
இந்த நடு ஜாமத்துல மலைய போல இருக்கக்கூடிய குழக்கட்டையை கொண்டு வந்து படைக்கிறேன். ஒன்று போல குழக்கட்டையை படைக்கிறேன். மலைய போல பாவனைக்கு படைக்கிறேன். கும்பத்தையும் கொண்டு வந்து படைக்கிறேன். இருந்தாலும் நான் யார் வீட்டுல இருக்கிற பனைமரம் போல இருக்கிற ஆட்டுக்கடவை நான் எங்க போய் திரும்பி வருவேன்? விவசாயக்காரெல்லாம் வச்சீங்க. விவசாயக்காரெல்லாம் ஆட்டுக்காட கொடுக்கறேன்னு வச்சுக்கினா எல்லாரும் கூத்து பாத்துக்கிறாங்க. ஆமா. ஓஹோ, ஒரு ரவுண்ட் வந்து ஆட்டுக்கடை முடிச்சிருக்கோம். பனைமரம் போல் இருக்கக்கூடிய கருத்த திரேகம் கொண்ட ஆட்டுக்கடவை கொண்டு வந்து பலி கொடுக்க வேண்டும். பலி கொடுக்க முடியுமா? பலி கொடுக்க வேண்டும். சத்தியமாக உனக்கு நான் கொண்டு வந்து உதிர பலி கொடுக்கிறேன். நிச்சயமாக அனைத்தையும் உனக்கு நான் செய்கிறேன். அப்படி செய்கிறேன் என்று கூறுகிறாயே. ஆமா, இருந்தாலும் உன்னுடைய வார்த்தையை கேட்கிறேன். அப்படி இருந்தாலும் நீ கேட்ட வரத்தை நான் தர வேண்டும் அல்லவா? மக்கள் பசியார வேண்டும். வறுமை நிறம் மாற வேண்டும். அப்படி என்று வருவனம் போவனம் நீர்வனம் நிலவனம் அப்படி உனக்கு அனைத்து வரத்தையும் தர வேண்டும். இருந்தாலும் அதற்கு முன்பதாக இவை அனைத்தையும் செய்தால் உனக்கு கேட்ட வரத்தை நான் தடையில்லை. நீ கேட்டது அனைத்தையும் உனக்கு நான் கொண்டு வந்து தவறாமல் படைத்து உனக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து குன்று போல குழக்கட்டைய மலைய போல மாவினக்கைய பனமரம் போல ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து உனக்கு பலி கொடுக்க வேண்டும். ஆமா, அதுவும் கருத்த திரேகம் கொண்ட ஆட்டுக்கடா கொண்டு வந்து உனக்கு படைக்க வேண்டும். அப்படி படைத்து நீ கேட்ட வரத்தை நான் தடையின்றி தருகிறேன். தடையில்லாமல் தருகிறேன். பொழுது வெடிஞ்சு 6 மணிக்குள்ள மயில் தான் கொட்டினீங்க. அப்படியா? நான் கேட்டதை அழைத்து தந்தால் நான் செய்கிறேன். அப்படியா? ஆமா. தாயே, என்ன உன்னுடைய மன பிரகாரம் சாந்தி அடைய நான் உனக்கு நான் தருகிறேன். செய்கிறாய். நீ சென்று வா தாயே. இருந்தால் தாய் மதமா தாயை கொண்டு போய் அண்ணவரோ சத்திய வார்த்தை வாங்கிவிட்டு செல்கிறார். அப்படி செல்கிறார் என்றால் இருந்தாலும் அண்ணவன் செய்த சத்தியம் நிறைவேற வேண்டும். அண்ணவனுக்கு இந்த சோதனை செய்ய வேண்டும். எப்படி என்றால் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறேன் என்று சொல்கிறான். அதனுடைய வாக்கு சத்திய வாக்காக இருக்க வேண்டும். இப்பொழுது அவனை சோதனை செய்ய வேண்டும். வெள்ளிகிரி மரம் எந்த திசையில இருந்தாலும் கொண்டு வந்து ஆலயத்தின் முன்பாக நட்டு வைக்கிறேன் என்று கூறுகிறான் அல்லவா? அப்படி அண்ணாவுக்கு பக்தி இருக்கிறதா இல்லையா, மோகம் இருக்கிறதா அப்படி என்று அண்ணாவை சோதிக்க வேண்டும். எப்படி தெரியுமா? தாலியாக இருக்கக்கூடிய நான் பெண்ணாக உருவம் மாறி அண்ணவரிடத்திலே சென்று அண்ணனுடைய ஆசை கிளங்க வேண்டும். அப்பொழுது தெரியும் அண்ணவனுக்கு பக்தி இருக்கிறதா இல்லை, காதல் மோகம் இருக்கிறதா என்று தெரியும். இருந்தாலும் நான் சென்று பெண்ணாக உருவமாகி வருகிறேன். நான் புறப்பட்டு வருகிறேன்.